Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ட்ரெய்லர் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வரும்பொழுதும் சரி அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு டிகிரடேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவர் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்காரு, அப்படி இப்படிலாம் எழுதுனாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை இவங்க பிளான் பண்ணி பொங்கல் இவ்வளோ ஹெக்டிக்கா ஷெட்யூல் இருக்கும்போதும் 10 ஸ்கிரீனையாவது வாங்கி அதை ரிலீஸ் பண்ண விதமும் அதை எங்க பசங்க என்ஜாய் பண்ணி கொண்டாடின விதமும்லாம் வேற மாதிரி இருந்தது. தலைவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அவருக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. அந்த ரெண்டையும் கரெக்டா ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணணும். இது நெல்சன் காமிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது ட்ரெய்லர் 2 அதே மாதிரி கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை. பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்றத பத்தி நேற்று ஆயிரக்கணக்கான கதைகள் சொந்த கதை எழுதிட்டு இருக்கானுங்க. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மம்முட்டி இருக்கிற மாதிரி மம்முட்டி கால் பண்றாருன்றாங்க ஒரு சில பேர். நான் என்ன நினைச்சேன், கூலி தான் பெருசு, கூலி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணும், அதை வந்து ஜெயிலர் 2 அடிக்குன்றத எதிர்பார்ப்பு. பட் ஆனால் இங்க கூலியவே மறக்கிற அளவுக்கு இன்னமும் வந்து இந்த குதிரையை நம்பலாம், அந்த குதிரை என்னமாவது பண்ணிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காச்சு. அந்த பாயிண்ட் யோசிங்க. இப்போ நீங்க ஒரு பாலையாட்டை எதிர்பார்ப்பீங்களா, ஒரு சிரஞ்சீவிட்ட எதிர்பார்க்க முடியுமா, ஒரு மோகன்லால்ட்ட, ஒரு மம்முட்டிட்ட, ஒரு கமலஹாசன் எதிர்பார்க்க முடியுமா சார்? பார்த்தாலே எல்லாருமே வந்து பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. இது 1000 ஆயிப்போச்சு. இப்போ என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தா கூலி 1000 ஜெயிலர் 1500 அந்த அளவு டிஸ்கஷன் போயிருச்சு. கண்டிப்பா முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி தேவையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்ல டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. ஜெயிலர் 2 அப்டேட் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜெயிலர் 2 எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ஒரு அப்டேட் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அதாவது ஜெயிலர் 2 வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வரப்போகிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருந்ததில்லை. ஏன்னா ஜெயிலர் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஸோ தலைவர் வந்து பெருசாக சீக்குவல் வந்து விரும்பாதவர். சும்மா அந்த சீக்குவலை போட்டு படம் ஒன்று வச்சு செகண்ட் படத்தை அடித்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் சந்திரமி 2ல் நடிச்சிருக்கலாம், பாஷா 2ல் நடிச்சிருக்கலாம், முத்து 2 எல்லாத்துலேயும் 2 போட்டு விட்டுருந்தோன்னா கடைசி 25 படத்தை அப்படியே 2 எடுத்து வச்சாலும் இன்னும் 25 வருஷம் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அவர் பெருசாக அதை விரும்பாத ஒரு மனிதர். 2 சீக்குவல்ன்றதே பெருசாக விரும்பாத ஒரு மனிதர். ஒன்று பண்ணி பார்த்தாரு. அதுவும் சங்கர் அவர்களுடைய இன்னும் சொல்லப்போனால் 2.0 ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லுவாப்புல என்னென்னா, நான் வேணான்னு ஒரு 10 நாளில் விலகிட்டேன். அப்புறம் தான் சங்கர் சார் உங்களை மீறி ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த 2.0 எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2.0 என்ன ஆச்சுன்னு தெரியும். இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய அதிகபட்ச கலெக்ஷன் அதுதான். யாராலையுமே அதை முந்த முடியல, அதை நெருங்கவும் முடியல. ஓரளவுக்காவது நம்ம ஒரு இன்னும் வந்து இந்த சினிமா தமிழ் சினிமா வந்து ஒரு இந்திய அரங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு படமும் காரணம் தான். டாப் 10ல் ஒரே ஒரு தமிழ் படம் தான் இருக்குது, அதில் அந்த படம் தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த அளவுலாவது நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு சீக்குவல் எடுத்தாருன்னா என்ன பண்ண போகிறாரு, என்ன ஆகும் அப்படின்றது தான் அந்த ஜெயிலர் 2 காட்ட போகுது அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் இந்த வந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து இதை அவங்க ப்ரமோட் பண்ண விதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் இஸ் பிளானிங் லைக் வெரி பிக். அப்படி ஏதோ ரொம்ப பெருசாக ஒன்று பண்ண போகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஜெயிலருக்கே அவங்க அப்படி தான் பண்ணாங்க. ஜெயிலர் வந்து சட்டிலாக ரொம்ப சாதாரணமாக சாலிடான கண்டென்ட் இருக்குதுன்னு எல்லோரும் நம்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. சாதாரணமாக எந்த ப்ரமோஷனும் கிடையாது. அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது, அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் வரும்பொழுதும் சரி அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு 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 டவுன்கிரேட், ஒரு டிகிரடேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவர் வந்து அழிவு நோக்கி போயிட்டுருக்காரு, அப்படி இப்படிலாம் எழுதுனாங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனால் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்த் ரசிகர்கள் நம்ம தலைவர் ஃபேன்ஸே பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர் மனசை விட்டாங்க. ஏன்னா ரொம்ப வயசான தோட்டத்தில், அது இல்லாமல் ஒரு பெரிய ஃப்ளாப்புக்கு அப்புறம் நெல்சன் எடுக்கிற படம் அப்படி இப்படின்னு பல மாதிரியான ஒரு எண்ணங்களோடு அந்த ஆரம்பித்த படம். ஆனால் அந்த படம் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஹைப் ஆச்சு, படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வாரங்கள் ஓடிச்சு, அதுதான் தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன், அதுதான் வந்து ஓவரால் அந்த வருடத்தினுடைய அதிக கலெக்ஷன் வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டருக்கு படம் எல்லாருக்கும் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு அசுர நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ கொண்டாடினாங்க. கார் கொடுத்தாங்க, வர்ற வேலை பார்த்த எல்லாருக்கும் கோல்டு காயின் அது இது நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஜெயிலர் 2 வந்து ஒரு அல்டிமேட்டமாக இருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க பிரதிபலிக்கிற விதமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமை கொடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதே வந்து அதவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்களுக்கு பண்ண மாட்டாங்க இப்போ ஒழுங்காக.
ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணாதான் இப்போ எந்த படமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் புஷ்பா வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்னா அதுக்கு பீகாரில் நடந்த அந்த ஒரு மீட் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்து நார்த் இந்தியாவில். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு 1000 crores ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அது சும்மா கிடையாது. ஒரு தெலுங்கு படத்தை நார்த் இந்தியாவில் இவ்வளோ அது மொரோவர் போஸ்ட் 1000 crores வந்து வாய்ப்பே இல்லை. அது காரணம் வந்து அந்த பாட்னாவருடைய அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. ஸோ அப்படி நீங்கள் ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரே ஒரு ட்வீட் போட மாட்டார். நான் பல இடத்துல புலம்பாத படம் புலம்பிட்டு இருப்பேன். நீங்கள் அவரே ஒரு ட்வீட்டு அவருடைய படம் தான் வருது, அந்த படத்தோட ஒரு டீசர் எடுத்து அவர் ட்வீட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ணால் ஊர் ஃபுல்லாக இருக்கேன். அப்போ அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தெரிய வரும். அட்லீஸ்ட் வந்து அவர் மூலயமா ஒரு ரீச் கிடைக்கல, அது கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை இவங்க பிளான் பண்ணி பொங்கல் இவ்வளோ ஹெக்டிக்காக ஸ்கெடியூல் இருக்கும்போதும் ஒரு 10 சினிமாவையாவது வாங்கி சினிமாவில் ஒரு 10 ஸ்க்ரீனையாவது வாங்கி அதை ரிலீஸ் பண்ண விதமும் அதை எங்கள் பசங்க என்ஜாய் பண்ணி கொண்டாடின விதமும்லாம் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கு ஒரு ப்ரமோ விட்டு அதை மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்த விதம் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் படம் சேர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு. அது போக சவுத் இந்தியாவில் சேர்றது அதை விட இயல்பு. ஆனால் நார்த் இந்தியாவில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டீசருக்கு வர்ற பல ரியாக்ஷன் வீடியோஸ் நார்த் இந்தியன் வீடியோஸ் தான். கிட்டத்தட்ட 10 out of எப்படி சொல்கிறது ஒரு 8 out of 10 வந்து நார்த் இந்தியன் ரியாக்ஷன் வீடியோஸ் தான். நார்த் இந்தியாவில் தான் படம்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு. இந்த படம் வந்து சரி இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இவங்க அனௌன்ஸ்மெண்ட் டீசரை விட்டுருக்காங்க. டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டீசர் வந்து ஒன்றுமே இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலில் இருக்கா அப்படின்னா என்னை கேட்டால் இல்லைன்றேன். இது வந்து ப்ராப்பர் நெல்சன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஒரு ஜெயிலரை அப்படியே இவர் திருப்பி எடுத்துச்சாலே போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது அவருக்கு கிளியராக ரொம்ப கிளாரிட்டி இருந்து. நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. அவருடைய அதாவது தான் இது வந்து சூப்பர் ஸ்டார் எப்படின்னா சார், அதாவது டேரக்டரை தொந்தரவே பண்ண மாட்டார். இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்குன்னு ஒரு சில எலமெண்ட்ஸ் வேணும், அதை டிஸ்கஷனில் நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் நீ என்ன பண்ணிக்கோ, உன் ஃபார்மேட்டை நான் மாற்ற மாட்டேன்றதில் தெளிவாக இருப்பார். நீங்கள் அவரோட ஆடியோ லான்ச்லேயே கூட சொல்லுவார், ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன் போயிட்டுருக்கும், ரொம்ப சீரியஸான சீன் போயிட்டுருக்கும், எதையாவது பிளாக் காமெடின்னு பண்ணுவாங்க, எனக்கு அது புரியவே இல்லை அப்படிம்பார். ஸோ நெல்சனோட ஃபார்மேட்டே தலைவரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாரு. அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப கிளிக்காக இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உன் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோ அப்படின்னோடனே நீங்கள் இந்த டீசர் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு நெல்சன் வைப் தான் வரும். அப்படியே நெல்சன் வைப் வரும்பொழுது தலைவர் அதை செகண்ட் ஹாஃபில் டீசர்லேயே செகண்ட் ஹாஃபை தூக்கி சாப்பிட்டு அந்த 4 நிமிஷத்தில் 2 நிமிஷமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல் 2 நிமிஷம் நெல்சன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தலைவர் வந்து தூக்கி அடிச்சிடுறாரு. இதை தான் எதிர்பார்த்தோம். ப்ராப்பராக வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, இவ்வளவு தான் போதும் அப்படின்றதான் உண்மை. அதாவது தலைவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. அந்த ரெண்டையும் கரெக்டாக ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் சார். இது நெல்சன் காமிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது எப்படிடா இது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த எஸ்டேரியர் ஆக்டர்ஸ், இந்த வெட்டரன் ஆக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஒரு ஃபில்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, அவங்க கதைகளை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நானா படேகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் மம்முட்டி எடுத்துக்கோங்க, மோகன்லால் எடுத்துக்கோங்க, வேறு யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க அந்த ஏஜ் ஃபேக்டரில் ஏதாவது ஒரு நல்ல கதையை ரொம்ப ஆழமான, அப்படி இல்லைனா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியோ, அப்படி இல்லைனா நமக்கு இது வரைக்கும் புரியாத ஒரு கருத்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு புரிய வைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரஜினிகாந்த் படம் எடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஏஜிங் கன்சிடர் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல், அது ஒரே பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்றது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் டேரக்டர் சுற்றிட்டு இருந்தாங்க சார். அது நெல்சன் கரெக்டாக வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஜெயலலிதா காமிச்சிட்டார். இதுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருவார். அவர் ஏஜ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து அந்த ரஜினிகாந்தினுடைய பழைய மாசு அதை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. இப்போது அவர் தான் வந்து அதெல்லாம் ஆரம்பித்து வச்சது, இப்படிலாம் மாஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்றைக்கி உள்ளவங்களுக்கு வந்து பைபிளே அவர் தான், டிக்ஷனரியே அவர் தான். அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவரை கதைக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெறுமனே நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஒரு காலாவோ கபாலி மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த கபாலி என்ன கொஞ்சம் கலெக்ஷனா, காலா கொஞ்சம் கலெக்ஷனா, பார்க்குறதுக்கு மக்கள் அவர் கூட்டி வச்சிருக்க மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனாலும் அவர் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப, அதே நேரத்தில் அவர் ஸோ அப்படிங்கும்பொழுது இந்த ஜெயிலர் வந்து அவுட் அண்ட் அவுட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஜெயிலர் 2வும் அதே மாதிரி கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ என்னென்னா இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்றத பற்றி நேற்று ஆயிரக்கணக்கான கதைகள் அவன் அதாவது சொந்த கதை எழுதிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மம்முட்டி இருக்கிற மாதிரி மம்முட்டி கால் பண்ணுறாருன்றாங்க ஒரு சில பேர். அதுக்கப்புறம் எல்லாருமே சார் ஆல்மோஸ்ட் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஹீரோவை வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஹீரோவை சிரஞ்சீவி வச்சு ஆந்திராவில் கதை எழுதுறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஏன்னா
இப்போ மோகன்லாலுக்கு இதில் என்ன பாட்டு, மோகன்லால் இப்போ பழைய மோகன்லால் அவரும் தலைவரும் எப்படியான அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு தோஸ்து எப்படி வந்துச்சு அப்படின்றத காட்டுவாங்களா? சிவராஜ்குமார் எப்படி அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் படத்தில் இன்வால்வ் ஆவாரா? இல்லை ஏதோ கண்டிப்பாக ஒரு ஷாட்டுக்கு அவர் வரணும். ஏன்னா கன்னட ரசிகர்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஷாட்டுக்கு வர வைப்பாங்க. மாதிரி மோகன்லால். அப்புறம் மெயின் வில்லன் இப்போ வர்மன் இறந்துட்டார். அதுக்கப்புறம் தலைவர் வந்து வர்மன்ற இடத்துலேயே மம்முட்டி தான் வச்சுருந்தாங்க கரெக்டாக. ஸோ அப்படிங்கும்பொழுது மம்முட்டி இதில் வருவாரா? வர்மனுக்கு யார் தலைவன்? அவன் எப்படி மாசானவன்? ஏன்னா நீங்கள் தலைவர் இதில் ரொம்ப கிளியராக இருப்பார். ஏன்னா அவருக்கே அந்த மென்டாலிட்டி இருக்குன்றதுனால படத்தில் வில்லன் யார், வில்லனுக்கு எனக்கு மேலே மாசு இருக்குன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அந்த வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக தான் ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் தலைவருடைய ஒரு பாலப்பாடம். அப்படிங்கும் பொழுது அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு நினைப்பார். ஸோ அப்படிங்கும்பொழுது நீங்கள் வர்மனே இந்த கேரக்டர் நீங்கள் அன்னைக்கு கூட அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்பொழுது கூட என்ன சொல்கிறாருன்னா, விநாயகன் வந்து இது மாதிரி தலைவர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் நான் அவரை பார்த்து ரொம்ப நர்வஸான பயந்தேன். என்னால் அவருக்கு முன்னாடி டைலாக் டெலிவரி வரல, எதுவும் வரல, ஒன்றுமே படித்ததெல்லாம் மறந்து போச்சு. ஃபஸ்ட் நான் படிக்கவே மாட்டேன், படித்ததெல்லாம் மறந்து போச்சு, நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் அவர் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சார். இந்த ஜெயிலரே வர்மனை வச்சு தான், நீங்கள் பயப்படாதீங்க, என்னை விட நீங்கள் தான் கிளாப்ஸ் வாங்குவீங்க. இது எல்லாரையுமே அவர் வந்து பொதுவாக சொல்கிறது தான். யாரை பார்த்தாலும் என்னை விட நீங்கள் தான் பெரிய ஆள் அவருக்கு சொல்லியே பழக்கம். அப்படின்னால கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதனால் பயப்பட உங்களை வச்சு தான் கதை அப்படின்ற மாதிரி எப்போயுமே அந்த வில்லனிசமுக்கு வந்து இந்த வில்லத்தனத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ அதனால் ஜெயிலருடைய வில்லன் யார், தலைவரை யார் வந்து பதற வைக்க போகிறா, தலைவரோட ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இன்வால்வ் ஆகும். இப்போ கதையே எப்படி அவர் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது முடிச்சு விட்றாரு அதான கதை. அப்படிங்கும்பொழுது அவருடைய பேரன், அவருடைய மருமக, இவங்க எல்லோரும் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க ஒய்ஃபு இல்லை வேறு மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வராங்களா என்னென்னு கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் மட்டும் 1% கூட குறையலை. இதில் யார் எந்தெந்த இடத்துல உட்கார போகிறா, யார் யார் எப்போ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, எப்போ அவுட் ஆக போகிறாங்க, இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட நம்ம டைனோசர் இருக்கார் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பொங்கல் ஒரு 4 நிமிஷம் தான் சார். நான் கூட எழுதியிருந்தேன் சார். 7-8 படம் வந்தாலும் ஒரு 4 நிமிஷம் டீசர் வச்சு பொங்கலே முடிச்சு விட்டாச்சு. பொங்கலே கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. ஓகே, ஆல் இண்டியா லெவல் அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய சந்தோஷம். பார்ட் 2 என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரும்ப மாட்டார், நம்மளும் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஆனால் இது ஏதோ ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரோ. ஏன்னா நெல்சன் சொன்னால் இதுக்கு மேலே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியும், இதை தாண்டினா ஒரு ஆக்ஷன் அவரால் கொடுக்க முடியும். பட் இந்த ஜெயிலர் 2 அப்படின்றது ஏதோ ஒரு கட்டாயமோ இல்லை. அதான் சார், இப்போ நீங்கள் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் நம்பர் 1. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீங்கள் அந்த பொதுவாக இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 1, 2, 3ன்னு பிளான் பண்ணிடுறாங்க. இல்லை 2க்கு தேவையான கதையை முதல்ல எடுத்து வச்சோம், அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் 2 ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணுறாங்க. இப்படி 3 வரைக்கும் கூட அப்படி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் சிம்பிளாக ரொம்ப அதாவது சொல்லப்போனால் இப்போ உள்ள அந்த பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறான், பார்ட் 3க்கு லீடு கொடுக்குறன்றது இல்லாமல் நீங்கள் ஜெயிலர் வந்து படம் முடியும் பொழுதே இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு முடிப்பாங்க சரிங்களா. இப்போ அந்த நெட்வொர்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து இப்போது நான் இது இப்போ இந்த யூனிவர்ஸ் அந்த அதெல்லாம் விட அந்த நெட்வொர்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றத சாதாரணமாக அவங்க வந்து அதை ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக கொண்டு போகாமல் அதில் இது இருக்குது அது இருக்குது ஆச்சா புச்சான்னு எதுவும் பேசாமல் ரொம்ப சட்டிலாக இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு முடிச்சிட்டாங்க ரைட்டுங்களா. நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த நெட்வொர்க் ஒரு சைடாக. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே தலைவர் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஜெயிலராக இருந்திருக்காரு. ஜெயிலராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் திகார் மாதிரி ஒரு இடத்துல ஜெயிலராக இருக்கும்போது உலகத்திலே அது உலகத்தில் இந்தியாவிலேயே ஒஸ்டான கிரிமினல்ஸ்லாம் திகாருக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த கிரிமினல்ஸை வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறாரு. அந்த கிரிமினல்ஸ் வந்து இவர் சொல்கிற கேட்குற மாதிரி இருக்கும் பொழுது இங்கே எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் அந்த நெட்வொர்க்லாம் முன்னாடி நடத்துகிறவங்க தான் உள்ளே போயிருக்கான். ஸோ இது ஒரு பெரிய நெட்வொர்க், தலைவர் வச்சுருக்கிறது ஒரு சைலண்ட்டாக ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த ரெண்டும் மோதுறதுன்றது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது ரெண்டாவது சார். நீங்கள் இதில் ஒரு வில்ல போடு, நீ ஏதாவது ஒன்று ஆந்திராவில் ஏதாவது ஒரு பெரிய ஆளாரு இதாவது நீ ஈஸியாக ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு, நம்ம அழகாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்கோப் இருக்குது. இவர் ஜெயிலர்ன்றவர் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு இந்த இவனுக்கு இப்படி பழக்கம் அவனுக்கு அப்படி பழக்கம் அப்படின்னு 4 ஹீரோ 4 ஸ்டேட்லேருந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை சார். ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் இதே காமெடியோட ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து காமெடி வந்து நெல்சனுக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது. அவர் இயல்பே அப்படி தான். அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மாசு இருக்கவே இருக்க அணிவுத்து எல்லாத்தையும் போட்டு அழகாக ஒரு கமர்ஷியலை கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படின்றதுனால இந்த படம் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு வேட்டையனை ரீமேக் பண்ணி ஒரு சந்திரமுகி ரீமேக் பண்ணிங்கன்னா வேட்டைன்ற கேரக்டர் ரொம்ப வெயிட்டான கேரக்டர். இப்போ அதுக்கெலாம் நீங்கள் ஒரு இதிகாச அளவில் எழுதுனா தான் ஓகே தலைவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது எங்களையுமே நம்ம எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண முடியும். அது இப்போ பாஷாவை எடுத்துறீங்க, ஒரு பாஷாவை நீங்கள் எப்படி பாருங்கள் ரீமேக் பண்ண முடியாது. பாஷாவை எடுக்கிறேன்னு வேறு பாய் எத்தனை பாய் வந்துட்டானு உள்ள சொல்லுங்கள், 1 பாயா 2 பாயா, ஊர் ஃபுல்லாக பாய் தான் பாஷா பாய்க்கு அப்புறம். பாஷாவை எடுத்தவங்க பாஷாவை பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பாஷா வந்ததுக்கப்புறம் தான் இந்திய சினிமாவோட ட்ரெண்டே ஸ்க்ரீன் ப்ளே ட்ரெண்டே மாறிச்சுன்றாங்க. ஸோ அப்படின்ற ஒரு பாஷாவை
நீங்கள் இன்றைக்கி எப்படி பாஷா வயசான மாதிரி காட்டுவீங்க, எப்படி காட்டுவீங்க, பாஷா வேறு இன்னொரு இடத்துல போய் குண்டு போடுவார், அது இருக்கிற முறை போட்டான், அப்புறம் அவர் எத்தனை தான் குண்டு போட முடியும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு கம்ப்ளீட்லி இது வரைக்கும் யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஜேர்னர் ஒரு வயசான ஒரு தாத்தா பேரனை வச்சுக்கிட்டு ஐஸ் வாங்கி சுற்றிட்டு இருக்கிறவரை இவ்வளோ பெரிய மாசாக காட்ட முடியுமானா முடியாது. ஆனால் அதுக்கான எல்லா ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அடித்து விளையாடலாம் அப்படின்னு தலைவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. இல்லைன்னா இறங்க மாட்டார், சும்மா இறங்க மாட்டார். இப்போது 2.0 இறங்கினதுக்கு முழுக்க காரணம் சங்கர், நான் சொல்ல அவர் சொல்கிறார். அப்படிங்கும்பொழுது இதில் சன் பிக்சர்ஸ், நெல்சன், அனிருத், அவர் கதை மெயினாக என்ன கேட்டால் கதையை நம்பி இறங்கலாம். இது அவ்வளோ ஈஸியான கதை சார், அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சூப்பராக சொல்லலாம் கதையை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சு, அதுலேயும் வந்து மாஸ் மொமெண்ட்ஸை வச்சு நீட்டாக நெல்சன் வந்து ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டார். ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே கிடையாது. ஒரு ட்ரக்கை கவுக்கிற சீன்லாம் வந்து நம்ம ஆணு பார்த்தோமா இல்லையா சொல்லுங்கள், அப்புறம் கழுத்தை வெட்டி அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு 10 சீன் இருக்கும் அது எழுதல. அப்போ அது மாதிரி ஒரு 5 ஒர்க் அவுட் ஆனாலும் அடுத்த படம் ஓடின்ற ஒரு நம்பிக்கை வராதா? இப்படி எல்லாமே ஒரு சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து தலைவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும். மோரோவர் அசுரபாலம் வந்து உங்களுக்கு சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 ப்ரொடக்ஷன் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் லைக்காவும் தான் இன்றைக்கி வந்து பெரிய தமிழ் பட்ஜெட்டில் உள்ள படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தலைவரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் எதுக்கு அவர் வந்து என்ன யோசிப்பாருன்னா, அப்படி அதாவது என்னை வச்சு படம் எடுக்கலாம், என்னை வச்சு படம் எடுக்க 1000 பேருக்கு ஆசை இருக்குது, பட் ஆனால் அஃபோர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கட்டி இழுத்து கொண்டு போகணும். மெயினாக வந்து லாஸ் ஆனிச்சுன்னா பேர் பண்ணிக்கணும், லாஸ் ஆனிச்சுன்னா நான் அடுத்த படம் கொடுப்பேன் உனக்கு, ஆனாலும் நீ பேர் பண்ணிக்கணும், இதெல்லாம் பார்ப்பார். அப்படிங்கும்பொழுது இந்த வயசில் அவர் சின்ன ப்ரொடியூசர்கிட்ட அதெல்லாம் போயிட்டு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும், ஒரு தலைவலி எல்லாம் வழி எதுக்கு, அதை விட சிம்பிளாக நீங்கள் டீல் பண்ணலாம் அப்படின்னா சன் பிக்சர்ஸையும் லைக்காக வச்சு டீல் பண்ணிட்டு போகணும். அவர் மேலோட்டமாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது சன் பிக்சர்ஸே இவ்வளோ தூரம் ஒரு கலாநிதி மாதிரினே இறங்கி வந்து சரி அவருக்கு லாபம் வந்தோடனே ஒரு வாட்டி வாங்கிட்டு உள்ளே வச்சிருக்கலாம் இல்லையா, கார் கொடுத்து சந்தோஷப்படுற அளவுக்கு அவரே ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவார், நீங்கள் ஜெயலலிதா பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தலைவர் ஜெயலலிதா பண்ண வச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ என்னென்னா சார், அதாவது இதுக்கு முன்னாடி கூலின்ற ஒரு பெரிய ஒரு பூதம் இருக்குது, அதை மறந்தே போயிட்டோம். அந்தளவுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து நம்மளை போட்டுச்சுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன், கூலி தான் பெருசு, கூலி வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணும், அதை வந்து ஜெயலலிதா அடிக்குன்றதான் எதிர்பார்ப்பு. பட் ஆனால் இங்கே கூலியவே மறக்கிற அளவுக்கு ஜெயலலிதா வந்து எல்லோரும். ஆனால் உண்மையில் என்னென்னா ஜெயலலிதாலேருந்து வெளியில் வரணும், மறுபடியும் கூலிக்கு வரணும். ஏன்னா இப்போ கூலி தான் நமக்கு மெயின் சார். ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் என்னதான் வந்து அதாவது அந்த கதை மாசு எல்லாத்தையும் வச்சு நெல்சன் ஒரு அடி அடித்தாலும் இந்த என்ன சொல்கிறது டெக்னிக்கல் பிரில்லியன்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கைண்ட் ஆஃப் ஃபைட்ஸு, இந்த ஸ்டண்ட் அண்ட் சீக்வன்சஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அனிருத் மியூசிக்கும், இதெல்லாம் வச்சு ஒரு ப்ராப்பர் லோகேஷ் கனகராஜ் படம்ன்றது வந்து அது வேறு மாதிரி, அது ஒரு தனி ஃபீல் தான் சார். அது வந்து இப்போ விக்ரம் மாதிரி ஒரு படம் வந்து தலைவர் நடிக்கணுன்றது விக்ரம் பார்க்கும்போதே ஓப்பனாக சொல்கிறேன், விக்ரம் பார்க்கும்பொழுது எல்லா ஒரு தலைவருக்கும் தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஃபீல் ஆனது தான் அது. சரி, அந்த 1000 கோடி கிளப்பில் இந்த 2 படங்களும் இணையம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கூலியை எல்லாம் மறந்துட்டாங்களோ, அதில் வந்து லைக்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், டக்குன்னு ஜெயலலிதா தாண்டிடுச்சு எல்லாத்தையுமே. இல்லை அது இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் சார், அதாவது நிறைய பேர் எழுதியிருக்காங்க 74ல் 2 படம் 1000 கோடி பொட்டன்ஷியல் உள்ள படத்தை வச்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். இந்த வயசில் ஒரு ஆக்டர் வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ், நான் சொல்கிறது ஹாலிவுட் உட்பட இந்த வயசில் இண்டஸ்ட்ரீஸ் பெஸ்ட் ஹிட்டை கொடுக்க ஒரு மனிதர் ரெடியாக இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே பெரிய விஷயம் சார். ரைட்டுங்களா? அப்போ அப்படிங்கும் பொழுது இப்போ எல்லாரும் அந்த ப்ளூ கலர் மாதிரி ரெட் கலர் மாதிரி வச்சுட்டு டீம் ப்ளூ டீம் ரெட்டுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ நெல்சன் சைடு போக போறியா, நீ இல்லைனா நீ லோக்கி சைடு போக போறியா அப்படின்னு. நாங்கள் இல்லை சார், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஃபேன்ஸ் இதை பண்ணலை. இப்போ வந்திருக்க என்ன சொல்கிறது 2K கிட்ஸும் 2.1K கிட்ஸும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதை அதுதான் சார் அவருடைய பியூட்டியே. என்னென்னா அவருடைய ஒரிஜினல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்த நானுமே அதிலலாம் லாஸ்ட்டு தான் சார். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கூட இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியாது, ஏதோ ஃப்ரெண்ட்ஸியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவரை பேரை சொல்லி இன்னும் வந்து 1000 கோடிக்குள்ளே லைக்ஸு வியூஸு, டீம் ரெட்டு டீம் ப்ளூ, லோக்கி யூனிவர்ஸ்குள்ளே வருவாரா, இங்கே ஜெயிலர் எப்படியான ஒரு இதை பண்ண போகிறாரு, என்ன நெட்வொர்க்கை உருவாக்க போகிறாரு, அப்படி இப்படின்னு இது எல்லாம் நடந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடித்து முடிக்கும் போது பிறந்தவங்க இவங்கெல்லாம். ஆல்மோஸ்ட் நடித்து முடித்து வேண்டாம் அப்படிங்கும் பொழுது ஒதுங்கினதுக்கப்புறம் பிறந்தவங்க இவனுக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம். ஆனால் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தோம், உருவாகி ஒரு உச்சத்துக்கு போகும்போது பார்த்தோம், இன்னும் அந்த உச்சத்திலே இருக்காருன்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சரி எங்கேயாவது வண்டி டான்ஸ் ஆடும் அப்படின்னு பார்த்தா இன்னும் டான்ஸ் ஆடாமல் அதை மீறி ஒரு உச்சத்துக்கு போயிட்டுருக்காரு. ஏன்னா
நீங்கள் அவர் சொல்லுவார் சார், அவர் 2011 ஒரு உடம்பு இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, நீங்கள் எல்லாரும் விரும்புறதை நான் செய்கிற மாதிரி, நீங்கள் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்வேன்னு சொல்லுவார் சார். எல்லாருமே என்ன நினச்சோம், அது அரசியல் நினச்சோம். அது அரசியல் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக அது ஓப்பனாக இருக்குது. ஜெயலலிதா தலைவரே சொல்லுவார், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நம்மளை அடிக்க ஆளே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு சைடில், மலையாளம் இண்டஸ்ட்ரி ஒரு சைடில், தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம பார்த்தா கீழே இருக்கும். காரணம் நம்ம ஃபேன்ஸ்குள்ளே அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அடுத்த புஷ்பா 2, அடுத்த KGF 2, அடுத்த பாகுபலி 2 நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்றத எதிர்பார்ப்பு. கங்குவான்னு ட்ரை பண்ணாங்க ரைட்டுங்களா, ஏதோ அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ரைட்டுங்களா. இவங்களும் ஃபேக் கலெக்ஷன்ஸையும் போட்டு பார்க்குறாங்க, ஒரு குரூப் அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு 1000 கோடி அடிக்கணும். அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு நடிகர் பொட்டன்ஷியலாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்னமும் இந்த குதிரையை நம்பலாம், அந்த குதிரை என்னமாவது பண்ணிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காரு. அந்த பாயிண்ட் யோசிங்க, அந்த பாயிண்ட்டை 50 வருஷமாக ஒரு மனுஷன் வச்சிருக்காரு டாப்லே. இப்போ நீங்கள் ஒரு பாலையாட்டை எதிர்பார்ப்பீங்களா? ஒரு சிரஞ்சீவிட்ட எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மோகன்லால்கிட்ட, ஒரு மம்முட்டிகிட்ட, ஒரு கமலஹாசன் எதிர்பார்க்க முடியுமா சார்? அப்படிங்கும் பொழுது கமலஹாசன் எவ்வளோ ப்ரெஸ்டீஜான ஒரு ப்ராஜெக்ட் இது இந்தியன் 2ன்றது சார். நீங்கள் யோசிங்க, நீங்கள் முதல்வன் 2 ரைட்டுங்களா, இந்தியன் 2. எனக்கு தெரியும் சிவாஜி 2 வந்தாலுமே இந்தியன் 2வா சிவாஜி 2வா அப்படின்னா பொது ஜனங்கள்கிட்ட விட்டீங்க அப்படின்னா, பொது மக்கள்கிட்ட என்னை கேட்டிங்கன்னா நான் சிவாஜி 2 போயிடுவேன். பொதுமக்கள்கிட்ட விட்டிங்கன்னா இந்தியன் 2 வந்தால் நல்லா இருக்குமா, சிவாஜி 2 வந்தால் நல்லா இருக்குமானா யுனானிமஸாக படம் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்தியன் 2 தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான அப்படியான ஒரு ப்ராஜெக்டை விட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஏதோ ஒரு பிளானிங்கில் தப்பாயிருச்சு விட்டு உட்காந்துருக்காரு. அப்படிங்கும் பொழுது பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட நீங்கள் இண்டஸ்ட்ரி இழுத்து கொண்டு போய் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுங்கன்னு யார்ட்டையுமே எதிர்பார்க்காத முடியாத நேரத்தில் இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒருத்தட்ட எதிர்பார்க்க முடியுது, நம்புறாங்க. ஏன்னா அவர் 800 அவர் தான் 800 சொச்சம் கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஜெயிலர் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் எந்த ப்ரொமோஷன் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் தேட்டர்ஸ் கொடுக்காம பண்ணது. நார்த் இந்தியாவில் ஜெயலலிதாவுக்குலாம் கண்டிப்பாக, ஏன்னா டீசரே அங்கே கொண்டு ரிலீஸ் பண்ணு அப்படிங்கும் பொழுது நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா? கண்டிப்பாக விடுவாங்க. அப்படிங்கும் பொழுது சன் பிக்சர்ஸ் இந்த தடவை நெட்ஃப்ளிக்ஸுக்கோ இல்லை ப்ரைமுக்கோ கொடுக்காம இந்த படத்தை நார்த் இந்தியனில் ஓவராலாக தலைவர் அனுப்பினா சும்மா ஒன்றும் இல்லை. 2.0க்கெலாம் தலைவர் போகும்போது சல்மான் கான் அவரே பார்க்க வந்தார். அதேமாதிரி ஆந்திராவில் போய் ஒரு ப்ரொமோட் பண்ணு அப்படின்னா பக்கத்தில் சிரிஞ்சு உட்காந்துருப்பார். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீ யாரை கூப்பிடணுமோ கூட முடியும் அவரால். அவர் நினச்சா படத்துக்கும் கூப்பிடலாம், சும்மாவும் கூப்பிடலாம், அப்படின்னு கூப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு பொலிட்டிஷியன்ஸ் யாராவது கூப்பிடணுமா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வர வைக்கணுமா, வர வச்சுருவார். எவனை வேணாலும் வர வச்சுருவார். நீங்கள் அதை ஒழுங்காக ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஈஸியாக 1000 கோடி இனிமேல் 1000 கோடி அடிக்குமா? இங்கே நேற்று பார்த்தாலே எல்லாருமே பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. இது 1000 ஆகிப்போச்சு. இப்போ என்ன டிஸ்கஷன் ஓடிட்டுனா கூலி 1000மா, ஜெயிலர் 1500 அந்த அளவுக்கு டிஸ்கஷன் போயிடுச்சு. கண்டிப்பாக இது கம்பல்சரியாக உள்ளே போயிடும். நேற்றுனா ஒரு பையனுக்கு வயசு 20 கூட இருக்கா சார், எழுதியிருக்கான். பெரியவர் இன்னும் நிறுத்தலை போலையே, விட மாட்டார் போலையே 1000 கோடி அடிக்காமல் அப்படின்னு எழுதியிருக்கான்.